ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து ஒரு ஹார்டான, அப்புறம் ஒரு டிஃபிகல்ட்டான, அப்புறம் ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அப்படி கிடையவே கிடையாது. அது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்னால் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தெரியும். இருந்தாலும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ப்ரொடியூசரோ இல்லை ஒரு டேரக்டரோ இல்லை ஒரு ஆக்டரோ வந்து டிமாண்ட் வைப்பாங்க. இந்த மாதிரி ஃபிசிக்கலாக நீ இந்த மாதிரி கூட இருக்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரு இல்லை ஒரு ஹீரோயின் கேரக்டரு, இது எல்லாமே ஆஃபர் பண்ணுறோன்னு சொல்கிறது பேர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. எத்தனை பேருங்க லைட் பாய் கேட்பாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் கேட்பாங்க, டைரக்டர் கேட்பாங்க, ப்ரொடியூசர் கேட்பாங்க. இப்போ நீங்களும் கேட்குறீங்க அதே அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி. ஸோ சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு நியூ கம் ஃபேஸ் வந்து வராங்க அப்படின்னா ஒரு ஆடிஷன் நடக்கும். ஆடிஷனில் வந்து ஒரு ஹீரோயினை வந்து சூஸ் பண்ணுவாங்க, ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணி படத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு டிமாண்ட் வைப்பானுங்க. ஒரு டேரக்டரோ இல்லை ஒரு ஆக்டரோ இல்லை ஒரு ப்ரொடியூசரோ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா, எங்கள் கூட இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து படத்துக்கு ஹையர் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான ஒரு ஆசை நிறைவேற்றிக்கணுன்ட்டு அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. Almost things got finalized. Then one day before the shoot, ப்ரொடியூசர் வந்து உங்களுக்கு தனியாக அப்புறமா மீட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஓகே ஆஃபீஸ் தானே இருக்கும், வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நைட்டு கொஞ்சம் வந்துட்டு லைக் வெளியே மீட் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இது வந்து யார் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நியூவாக ஒரு சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரவங்களோ இல்லை அப்போ தான் உள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கோ தான் இது மேக்ஸிமம் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ப்ரொடியூசரோ இல்லை ஆக்டரோ இல்லை டேரக்டரோ வந்து டேரெக்டாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. தம்பி அண்ணன் தங்கிறதுக்கு நீங்க எங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க கேட்க சொன்னாரு. ஏன் அது அவர் கேட்க மாட்டாராமா? இல்ல அவர் மேல நீங்க மானவரியா மரியாதை வச்சிருக்கீங்களா அது அவரே சொல்றாரு. விரிசல் வந்துடக்கூடாதுன்னு என்ன கேட்க சொன்னாரு. வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இஷ்யூ ஆயிரும் அப்படின்றதுக்காக அவங்களோட ஜூனியர்ஸ் இல்லை வந்து அசிஸ்டண்ட்டு இவங்கள வச்சு அவங்கள வந்து அப்ரோச் பண்ண வைப்பாங்க. இந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து அவங்கள தனியாக மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இல்லை வந்து டேரக்டர் வந்து இந்த மாதிரி மீட் பண்ண சொல்கிறாங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஆஃபர்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு இவங்கள வந்து யூஸ் பண்ணி அப்ரோச் பண்ண நினைப்பாங்க. கெட்ட மனுஷன். ஸோ அந்த ஹீரோயின்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து 2 சான்ஸ் இருக்கும். அப்போ ஒன்று அந்த டிமாண்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி அவங்க அந்த படத்தோட சான்ஸ் வந்து கேட்ச் பண்ணுறதா இருக்கும். இப்படி இல்லை அப்படின்னா, இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிரேக் ஆகி அவங்க வந்து வேறு ஒரு சான்ஸுக்காக அகெயின் வந்து அவங்க போராடுற மாதிரி இருக்கும். ஐ மீன் வெளியே எங்கேயாவது போய் சான்ஸுக்காக கேட்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் சினி இண்டஸ்ட்ரினால இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய பேர் வெளியெல்லாம் போயிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் அப்புறம் படங்கள்லாம் நிறையா பண்ணி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூவில் வந்து அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வரும்போது இதெல்லாம் நடந்துச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருமே வந்து யார் பண்ணாங்கன்ட்டு அந்த நேம் வந்து ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. ஏன் ரிவீல் பண்ணாலும் அவங்கள ரிவீல் பண்ணவும் முடியாது. ஏன்னா அகெயின் இன்னும் வந்து சர்வைவ் ஆகணும் அதே சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ இப்போ ரிவீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அகெயின் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஆகிரும். எவிடன்ஸு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அப்படி எவிடன்ஸாக இருந்தால் கூட அவங்களால அடுத்த அகெயின் சர்வை பண்ண முடியாது. இப்போ 95% டிரெக்டர்ஸ் வந்து அது அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்குறாங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இவ்வளோ ஓப்பனாக சொன்னோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நமக்கு வருமா வராதாங்கிற அந்த தாட்ஸ் ஏதாவது வந்திருக்கு அவங்களுக்கு? அது எப்போ அடிக்கும்னா நான் பேர் எடுத்தா அடிக்கும். நான் யார் பேரும் எடுக்க விரும்பல. ஸோ மேக்ஸிமம் யார் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து நியூவாக வரணும்னு நினைக்கிறவங்க தான் மேக்ஸிமம் இதாகுவாங்க. முக்கியமாக பொண்ணுங்க மட்டும்தான் இந்த மாதிரி இருப்பாங்க. பசங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ட்டு வந்தோ இல்லை யாராவது பேசியோ இது வரைக்கும் யாருமே கேட்கவே கிடையாது. ஏன்னா பாய்ஸை வந்து கேட்கவே மாட்டாங்க. ஐயா நாங்க பிறந்த பொறப்பு அப்படியா, பொறப்பு அப்படி. ஒரு கேள்வின்னு தூக்கிட்டு வரீங்க எல்லா சேனல்லையும். அட்ஜஸ்ட்மெண்ட்டு எவனோடையோ படுத்துட்டு போறா. என்னடா வந்துச்சு உங்களுக்கு? படுக்கிறா போய் நடிக்கிறா, படுக்கல வீட்டுக்கு போறா, பிடிச்சிருந்தா போய் படுக்கிறா, பிடிக்கலன்னா வேணான்னு சொல்றா, இல்லை ரொம்ப பிடிக்கலன்னா அவன் யாருன்னு வெளில சொல்றா. இது என்னடா ஒரு கேள்வி? அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா போக போகிறா, அது பிடிக்கலன்னா அந்த சான்ஸ் கேட்க போகிறா.
இதில் வந்து இது என்ன பேசுறதுக்கு இருக்குது அப்படின்ட்டு அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறத நம்ம நார்மலைஸ் பண்ணோம் அப்படின்னா, சினிமா இண்டஸ்ட்ரியிலே இந்த பிரச்சனைனா மற்ற இண்டஸ்ட்ரியும் கேட்பாங்க. ஸோ இதை நார்மலைஸ் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னாலே அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணால் தான் உள்ளே வர முடியும் அப்படின்ட்டு அதிகமாக ஒரு என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு நியூ ஆர்டிஸ்ட்டோ வரவே முடியாது. ஸோ நல்ல ஆர்டிஸ்ட்டு வந்தால் தான் ஒரு ஆர்ட் வந்து வளரும். ஸோ அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், மாரல் இருக்கணும். ஆர்ட்குள்ளே வந்து இந்த மாதிரி கொண்டு வரதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். அதை வந்து க்ளோரிஃபை பண்ணக்கூடாது, நார்மலைஸாக பண்ணக்கூடாது. ஸோ ஆர்ட்டுக்கு என்ன தேவை, யார் தேவைன்றதான் சூஸ் பண்ணவே தவிர அந்த ஆர்ட்டுக்குள்ளே வந்து அவங்க பர்சனல் டிசைர்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான இடமே கிடையவே கிடையாது. சில யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து இந்த ஹீரோயின் யார் கூட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாட்டு எச்சத்தனமாக போடுறது எல்லாமே இன்னும் வந்து இருக்குது யூடியூப்லலாம். ஸோ அது ஒரு வியாபாரமாகவே பண்ணிகிட்டு இருப்பானுங்க. தமிழ் ஆக்டர்ஸ் யார் யாரெல்லாம் பட வாய்ப்புக்காக டேரக்டர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க எந்த டேரக்டர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் நீங்களே ஷாக் ஆகிடுங்க. வேறு யாரும் இல்லை, ஜிவிஎம் தான். அதனால பார்த்தீங்கன்னா பூனம் பாஜ்வா இவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, இவங்க நல்லா தான் நடிப்பாங்க, இவங்கள பற்றி என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இவங்களும் பட வாய்ப்பு கிடைக்காம ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த காலத்தில் இவங்களும் ஒருத்தர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் போயிருக்காங்க. வேறு யாரும் இல்லை, சுந்தர் சி தான். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்லை நம்ம. ஐயோ